சொல்லியிருக்காங்க. இன்னொரு நேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கமல் முனியப்பா அப்படின்ற ஒரு நேர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, சுகருக்கும் கால் வெடிப்புக்கும் முத்ரா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் சுகருக்காக நீங்க சொல்லியிருந்தீங்க. அண்ட் இன்னொரு நேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நாங்க எங்க வீட்டுல டைல்ஸ் தர போட்டிருக்கோம், அங்க நடக்கும்போது கால் வெடிப்பும் கால் வலியும் அதிகமா இருக்கு, சோ அதுக்கு ஏதாவது முத்ரா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கும் சொல்லுங்க சார். ஓகே, இப்போ எல்லாருக்குமே காரணம் வந்து இந்த லிவர் தான் பிரச்சனை. இப்போ நான் லிவருக்கு சரியா டீடாக்ஸ் பண்ணலைன்னா என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னேன். கண் பார்வை குறைபாடு இருக்கும், உடல் அரிப்பு இருக்கும், நமைச்சல் இருக்கும், ஊறல் இருக்கும், டயபெட்டிக் வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லிவர்னால தான். அப்போ இரவு 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் யாருமே ஒழுங்காக தூங்குறது இல்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி நல்லா தூங்குறவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அதுக்கான ஏற்பாடு செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த காலில் என்ன பிரச்சனை இருந்தாலும் செய்ய வேண்டிய முத்திரை உதிர் முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை. உங்களுடைய பாருங்க, நடுவிரல்ல பெருவிரல் இப்படி கொண்டு வந்து வச்சிங்கன்னா ஒரு இடத்துல அந்த நடுவிரல்ல இந்த இடத்துல தொட்டிங்கன்னா ஒரு துடிப்பு தெரியும். இந்த முதிரைக்கு உதிர் முதிரைன்னு பேர். இதை செஞ்சுட்டு வருண முதிரை செஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம உடம்புல அந்த லிவர் சுத்தமாகாமல் இருக்கிறதுனால இந்த தோலில் எரப்ஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஸ்கின்னை கிளியர் பண்ணுறதுக்கு வந்து இந்த கைலாஷ் முதிரை அப்படின்றது ரொம்ப அவசியம். அப்போ 3 முதிரை, உதிர் முதிரை, வருண முதிரை, கைலாஷ் முதிரை, இது 3 செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இந்த பாதத்தில் ஏற்படக்கூடிய அந்த பித்த வெடிப்பு அது இது எல்லாமே சரி, குடைச்சல் எல்லாமே சரியாகும். டைல்ஸ் போட்டிருக்கிறவங்க அல்லது மார்பிள்ஸில் இருக்கிறவங்க, மொசைக்கில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அது பர்மனெண்ட்டாக சரியாகணும் அப்படின்னாங்கன்னா இந்த முதிரை கூட சேர்த்து புண்போக்கி தைலம்னு ஒரு தைலம் இருக்கு. இந்த புண்போக்கி தைலத்தை இரவு படுக்கும்போது உள்ளங்காலில் தேய்ச்சிட்டு படுத்தாங்கன்னா திரும்பவும் அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முதிரைகள் செஞ்சுட்டு அந்த எண்ணெயும் பயன்படுத்தணும். சோ இப்போ பிரெயின் டியூமர், கேன்சர் அப்படின்றதுலாம் ஒரு நிச்சயமா ஒரு பெரிய நோய். அதை பார்த்து மக்கள் வந்து பயப்படக்கூடிய சூழல் தான் இருக்கு. ஆனா பிரெயின் டியூமருக்கு நீங்க முத்ரா சொல்லி கொடுத்து ஒருத்தர் கியூர் ஆயிருக்காங்க அப்படின்றது உண்மையாவே கொஞ்சம் ஆச்சரியமா தான் சார் இருக்கு. சஹா டிவி எல்லோரும் வாழ்க வளமுடன்னு ரொம்ப வருஷமா பல சிறந்த பேச்சாளர்களை வச்சு இயங்கிட்டு வருது. எல்லோரும் வாழ்க வளமுடன், ஒன்லி அப்லிஃப்டிங். ஸோ சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.